ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூவாக ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை வச்சு தான் பார்ட் 2 போடலாமா வேணாமாங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சர்வேஷ் அவனோட பூர்வீக ஊரான அம்மன் குளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இருந்தான் ட்ரெயினில். அப்போது யாருமே இல்லை. அம்மன் குளத்தில் தன்னோட வீட்டில் எப்படி எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோங்கிற நினைவுகளோடு அவன் பயணம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது ஒரு வயசான பாட்டி அவன் எதிரில் வந்து உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருப்பா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. இந்த ட்ரெயினில் இந்த பக்கம் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க, அதான் கேட்டேன். அதுக்கு சர்வேஷோ, அட இல்லை பாட்டி, நாங்களும் இதே ஊர் தான். சின்ன பிள்ளைல எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டோம், அதோட இப்போ தான் வரேன். எந்த ஊருப்பா? இங்கே தான் பாட்டி, அம்மன் குளம். என்ன அம்மன் குளமா? இன்னும் அந்த ஊர் இருக்கா? அதை கேட்டு ஷாக்கான சர்வேஷ், என்ன பாட்டி சொல்கிறீங்க என்று கேட்க, அதற்கு பாட்டியோ ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த அம்மன் குளம் ஒரு காலத்தில் பெரிய ஊர். அங்கே எல்லா வளமும் இருந்தது. அந்த ஊரில் தான் மல்லிகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ரொம்ப பேரழகி. அவ்வளோ மாதிரி அழகி யாருமே இல்லை. இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவளை மொத்தமாக கொன்னுட்டாங்க. இப்போ அவளால் தான் அந்த ஊரே சுடுகாடாக இருக்குது. ராத்திரி 8 மணிக்கு மேலே யாரும் வெளியில் வர மாட்டாங்கப்பா. அவன் மேலே அவ்வளோ பயம். சொன்னா கேளுப்பா, நீ அங்கே போகாதப்பா. அதற்கு சர்வேஷோ, பாட்டி எந்த காலத்தில் இருக்கீங்க? அந்த பேயெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு அவன் ஊர் வந்தோடனே இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ண. அன்னைக்கு நைட்டு சர்வேஷ் அவனோட பங்களாவில் போய் ஸ்டே பண்ணுறான். அன்னைக்கு நைட்டு அவனுக்கு தூக்கமே வரல. மணி 12:15 இருக்கும். அப்போ அவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. என்னடா சத்தம் கேட்குதேன்னு சொல்லி வெளியிலலாம் வந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ திடீர்னு அவன் பின்னாடி, சர்வேஷ் என்னை பார்க்க வந்துட்டியா? அந்த வாய்ஸை கேட்டு சர்வேஷ் ரொம்ப பயந்து போயிடுறான். திடீர்னு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் விழுது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சர்வேஷ் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு கண்ணை முழிக்கிறான். அப்போ பார்த்தா அவன் முன்னாடி அதே பேய், அதே உருவம். அப்போ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பாட்டி அவங்க கையில் வச்சுருந்த அதே மாலை இவன் கையில் இருக்குது. ரொம்ப ஷாக் ஆகி போகிறான். திடீர்னு பார்த்தா எல்லாமே வரைஞ்சி போடுச்சு. அண்ட் எல்லாமே நார்மலாகவும் இருக்குது. அவனுக்கு எப்படின்னே புரியலை. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பாட்டியை தேடி பார்க்குறான். ஆனால் அவங்க எங்கேயுமே காணோம். அவங்க கொடுத்த மாலை மட்டும் அவன் கையில் இருக்குது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அவன் இது வரைக்கும் பார்த்த காட்சி எல்லாமே அவனோட கனவு அப்படின்னு. அந்த மாலையை அவன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனோட ஸ்டேஷன் வந்துடுச்சுன்னு சொல்லி இறங்கி போகிறான். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததும் ஆட்டோ டிரைவர் கிட்ட, அம்மன் குளத்துக்கு போகணும், எவ்வளோ சார் ஆகும்னு கேட்குறான். என்னது அம்மன் குளமா? அங்கெல்லாம் யார் சார் வருவா? உயிர் மேலே பயம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறாரு. அப்போ சர்வேஷ் அவன் மனசில், டேய் இன்னும் நீங்கள் டெவலப் ஆகாம தான் இருக்கீங்களாடா கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரிக்ஷா டிரைவர் கிட்ட போய் கேட்குறான். அதுக்கு ரிக்ஷாக்காரரோ, சரிங்க சார் நான் வரேன், ஆனால் 2 மடங்காக எனக்கு பணம் கொடுக்கணும், ப்ளஸ் உங்களை ஊருக்குள்ளெல்லாம் விட மாட்டேன், வெளியில தான் விடுவேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு ஏற்றிக்கிட்டான். சர்வேஷும் அந்த ரிக்ஷாக்காரரும் இருட்டில் பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஊரோட எல்லை வந்த உடனே அவர் இறக்கி விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது சார், இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்னு. இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு வழி கேட்க, அதுக்கு ரிக்ஷாக்காரரோ, இங்கேருந்து நேராக போங்க, ஒரு பாலம் வரும், அந்த பாலத்தில் இருந்து ஒரு காட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்துடும் சொல்கிறாரு. சர்வேஷோ புலம்பிட்டே அவன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு துணையா இடி மின்னலும் அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குற அந்த நிலவோட ஒளியும் மட்டும்தான் துணையாக இருக்குது. காட்டுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குன்னு அவன் ஃபோன் டார்ச் எடுத்து ஆன் பண்ணி அந்த டார்ச்சோட உதவியால் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல சின்னதாக கோவில் மாதிரி ஒரு வடிவத்தை அமைச்சு அதில் குட்டி குட்டி சாமி சிலைகளும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே போகிறான் சர்வேஷ். காட்டுக்குள்ளே அவன் நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு சத்தம். திடீர்னு யாரோ நடக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. யாரோ அவன் கூடவே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எங்கே யார் இருக்குன்னு தேடுறான். அவன் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவனுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. அதை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனை அவன் சந்திக்கிறான். அவன் பார்க்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கான், நல்லா திடகாத்திரமாக இருக்கான். யார் அவனே தெரியலை. சர்வேஷ், டே யாரா நீ காட்டுக்குள்ளே இந்நேரத்தில் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரித்விகோ, ஏய் சர்வேஷ் தானே நீ, என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சர்வேஷ் ரொம்ப ஆச்சரியத்தோட, டே ரித்விக் நீயா இது, எப்படிடா இருக்க, என்ன ஆள் அடையாளமே தெரியல, என்னடா கையில் இதெல்லாம்? அதுக்கு ரித்விக், டே இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெஷின்டா, கோஸ்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், சரிவா? டே ரித்விக் நில்லுடா, எங்கடா போயிட்டுருக்க?
இந்த பக்கம் தாண்டா பீப் சவுண்ட் நிறைய கேக்குது, வா போய் பார்க்கலாம் ஏதாவது கோஸ்ட் இருக்கான்னு. டேய் நீ ரொம்ப மாறிட்டடா என்று சர்வேஷ் கூற, என்ன பீப் சவுண்டே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ரித்விக் யோசிச்சுட்டு இருக்கு. அதற்கு சர்வேஷோ, அதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம், வாடா ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு போகணும், அங்கே நிம்மதி பங்களாவுக்கு போனாதான்டா எனக்கு நிம்மதி, வாடா. அதுக்கு ரித்விக்கோ, என்னது நிம்மதி பங்களாக்கா, சரி வா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே 2 பேரும் நடந்து போறாங்க. 2 பேரும் நடந்து ஒரு வழியா சர்வேஷோட வீடான நிம்மதி பங்களாக்கு வந்து சேர்றாங்க. அந்த நிம்மதி பங்களாவை பார்க்கும்போது ரொம்ப பழசா இருந்தது, அதுக்கு ரொம்ப தனிமையா இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கு நான் துணையா இருக்கேன் அப்படின்னு நிலவு ஒளி வந்து நின்னது போல இருந்தது. 2 பேருமே நிம்மதி பங்களாக்குள்ள போயிட்டு ஒரு இடமா பார்க்குறாங்க. எல்லாமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால தூசியும் ஒட்டடையுமா இருந்தது. டே மச்சான், அந்த காலத்து பில்டிங்டா, செம்மையா இருக்குடா, என்ன தூசியும் ஒட்டடையுமா தான் இருக்கு, க்ளீன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ரித்விக் சொல்கிறான். சர்வேஷ் அதுக்கு, சரிடா வா நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கு ரித்விக், இல்லடா மச்சான் நான் வீட்டுக்கு போகணும், அம்மா தனியாக இருப்பாங்க, நான் காலையில் வந்து உன்னை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இரவில் அந்த பங்களாவை விட்டு அவன் போகிறான். சர்வேஷும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ரூம்ல செட்டில் ஆகுறான். மழை வருதா என்னன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி ஒரு உருவம் அவனை கூப்பிடுது. ஆனால் அது சர்வேஷ்க்கு கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு போய் சர்வேஷ் பார்க்கும்போது பூஜை ரூமில் ஃபோட்டோஸ் எல்லாம் விழுந்து உடஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி அவனோட ரூமில் தூங்க போயிட்டான். அவன் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு மெல்லிசா எழுந்திரிச்சு பார்க்குறான். சந்திர ஒளியில் நின்று நான் நினைக்கிறேன், சுவாசமெல்லாம் நீதான் என்றே உணர்கிறேன், மழை தொடும் நேரம் உன் குரல் கேட்கிறேன், மறந்திட நினைத்தும் மனம் விடாமலே துடிக்கிறேன், நீ வந்த பாதை பூவே பூத்ததே, என் வாழ்வின் ஓசை உனக்கே சொந்தமே, ஒரு நொடி கூட உன்னை மறக்க முடிய, என் உயிரே நீ திரும்பி வாருமே, காற்றின் வழியே உன் வாசம் வருது, காலத்தின் நிழல் கூட உன் நினைவு தருது, சிரித்து போன நாள் இன்று கண்ணீராகுது, கனவிலே கூட உன் பெயர் பேசுது. சர்வேஷ், ஏய் நில்லு நில்லு, நீ யாரு, ஏய் சொல்லிட்டு போ நில்லு. அந்த பெண் எதுவும் கூறாமல் மறைந்து போகிறாள் அந்த இடத்தை விட்டு. மிட் நைட்ல சர்வேஷ் வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு வெளிச்சம், மந்திர எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட ஒரு காப்பர் வெசல்ல இருந்து அந்த வெளிச்சம் வந்தது. அது என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியல. ரித்விக் காலையில வந்து சர்வேஷை எழுப்புறான். டேய் சர்வேஷ் எழுந்துடுறா. அப்பதான் சர்வேஷ்கே தெரியுது தான் வீட்டில் இல்லாம தோட்டத்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தான் எப்படி இங்க வந்தோங்கிறதுமே அவனுக்கு தெரியல. நைட்டு ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடினது எல்லாமே கனவா நிஜமானே அவனுக்கு குழப்பத்துல இருந்து. அப்போ ரித்விக்கோட பாக்கெட்ல இருந்து கோஸ்ட் டிடெக்டர்ல இருந்து சவுண்ட் வந்தது. பீப் சவுண்ட் வரும் போது என்னங்கிறத எடுத்து பார்த்தா நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிறத காமிச்சது. அதுக்கு சர்வேஷோ கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் கிண்டல் வார்த்தையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ சர்வேஷ், வா ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரித்விக் சொல்லி 2 பேரும் வெளியில போறாங்க. சர்வேஷும் ரித்விக்கும் 2 பேருமே தோட்டத்து பக்கம் வந்து செக் பண்றாங்க. இந்த இடத்துல தான் நிறைய சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சர்வேஷ் சொல்றான். அப்போ திடீர்னு ஒரு புதர்ல இருந்து ஒரு சத்தம். என்னன்னு விளக்கி பார்த்தா ஒரு காப்பர்ல நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் எழுதப்பட்ட மாதிரியான ஒரு வெசல் கிடைக்குது. இது என்னன்னு தெரியாம 2 பேரும் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அப்போ ரித்விக் கீழே இருக்கிற மேஜிக்கல் லெட்டர்ஸை நோட் பண்றான். அந்த டைம்ல இவங்க 2 பேருக்குமான ஃப்ரெண்டான அனன்யா அண்ட் பாலு 2 பேரும் வராங்க. அனன்யா இந்த வெசலை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறா. ஏய் இது அந்த பொண்ணு பேர் என்ன? இறையானா அடைச்சு வச்ச அந்த மந்திர குடுவை தானே இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ 2 டேஸ்ல அப்லோட் பண்ணி. நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.